ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் குக்கீஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மைதா யூஸ் பண்ணல, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல. வாங்க இந்த குக்கி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டரை. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வெயிட் மிஷினில் நான் நாட்டு சக்கரை மெஷர் பண்ணிக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் இல்லைனா நீங்கள் கப்போட மெஷர்மெண்ட்டில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் 50 கிராம் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு நம்ம இதுக்குள்ள யூஸ் பண்ணல. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குக்கீஸ் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 1 கப் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க. 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 கப்புக்கு லைட்டாக கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைட்டை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போது இந்த மாதிரி நமக்கு 3 பொருள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் இந்த மாதிரி வரலனா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு பேக்குன்ற ஆப்ஷனில் இருக்குது. அதில் ப்ரீஹீட்டுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். டென் மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம குக்கீஸ்க்கு ரவுண்டாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், டைம் போய்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு ட்ரேயில் நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். குக்கி ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த டோ எடுத்துகிட்டு இதை நான் ரவுண்டாக போட்டு நம்ம குக்கீஸ்க்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நான் வைக்க போகிறேன். ரெடி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இதையுமே ரெடி பண்ணிடுங்க. இது மேலே ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு கோடு போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதில் ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 இது போடுறேன், ப்ரெஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது அதுக்குள்ளேயும் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சுட்டேன். அதை ஃபுல்லாகவே குக்கீஸை ரெடி பண்ணிடலாம். குக்கீஸ் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். 15 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸ். இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இது ஃபுல்லாகவே ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸ்க்கு நமக்கு குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஓவனை பொறுத்து இது மாறும், டெம்பரேச்சர், டைமிங் எல்லாம். பாருங்கள், எந்த அளவுக்கு பேக் சைட் ரெடி ஆகிருக்குன்றதை பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி குக்கீஸை குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இப்போது இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.